கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டதை உறுதி செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம். தடை செய்யப்பட்ட பின் எடுக்கப்பட்ட தாது மணலுக்கான ராயல்டி தொகையை தனியார் நிறுவனங்களிடம் வசூலிக்குமாறும் உத்தரவு. தாது மணலை சட்டவிரோதமாக இருப்பு வைத்ததையும் கடத்தியதையும் உறுதி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணலை உடனடியாக மத்திய அரசிடம் ஒப்படைக்க அனுமதி. சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்ட விவகாரத்தில் அரசு அதிகாரிகளின் பங்கு குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தவறு செய்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதோடு அரசியல்வாதிகளின் பங்கு இருப்பதை புறந்தள்ள முடியாது எனவும் கருத்து. கோடைக்கால மின் தேவையை சமாளிப்பதற்காக வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்க அரசு முடிவு. 4 மாத காலத்திற்கு 8825 மெகாவாட் மின்சாரம் வாங்க மின் வாரியத்துக்கு அனுமதி. இந்து அறநிலையத்துறை சார்பாக 121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16 கோவில்களின் 24 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 கோவில்களில் முடிவுற்ற திட்டங்கள் தொடக்கம். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் புதிய அலுவலகங்களுக்கும் திறப்பு. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசு திணிக்கும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் பின்பற்ற மாட்டோம் எனவும் உறுதி. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, இருமொழி கொள்கை தான். அது நம்ம முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறை அதிகாரிகளும் என்கிட்ட விளக்கியிருக்காங்க. முதலமைச்சரோட பேசி முடிவு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி குழந்தைகள் தன்னை அப்பா என்று அழைப்பதாக முதலமைச்சர் கூறியது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அநாகரிக பேச்சு. அப்பான்னு சொல்லுவாங்க, மானங்கட்டத்தனமாகுது. என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் ஏதாவது சொன்னா யாரா நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈனமான சூடு சொரண இல்ல, சூடு சொரண இல்ல, அப்பான்னு கூப்பிடுறாங்க. மானமும் ரோஷமும் உள்ள யாரும் இன்னொருவரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள் என்றும், அப்படி அழைத்தால் அதன் அர்த்தம் வேறு எனவும் ஆவேசம். திருப்பரங்குன்றம் மலைக்கு பாஜக இந்து முன்னணியினருடன் செல்ல முயன்ற மத்திய இணையமைச்சர் எல். முருகன். பதற்றமான சூழலால் கூட்டமாக செல்ல போலீசார் அனுமதி மறுத்ததை அடுத்து வாக்குவாதம். போலீசாரின் உத்தரவை அடுத்து 5 பேருடன் மட்டும் திருப்பரங்குன்றம் மலையேறிய எல். முருகன் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று தரிசனம். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையம் அருகே பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி என புகார். நேற்று இரவு நடந்த துயர சம்பவம் தொடர்பாக சத்தியபாலு என்பவனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த நபரை அடித்து துவைத்த இளைஞர்கள். மதுபோதையில் இருந்தவனை தோளில் தூக்கிக் கொண்டு சென்று போலீசில் ஒப்படைத்த காட்சி.
சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அரசு மற்றும் காவல்துறை மீது சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை எனவும் பழவந்தாங்கல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கண்டனம். கனிம வள கொள்ளையை தட்டி கேட்டதால் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம். ஜகபர் அலி அளித்த புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறையிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அனுமதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார். அறிவு நகரம் திட்டத்தை வேறு நகரத்திற்கு மாற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சேலம், கோவை அல்லது தென் மாவட்டங்களுக்கு திட்டத்தை மாற்றலாம் என தமிழக அரசுக்கு யோசனை. இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் குறிப்பிட்ட சித்தாந்தம் கொண்டவர்களை மட்டுமே நீதிபதிகளாக்குவதாக முன்னாள் நீதியரசுகள் சந்துரு, ஹரிநாமன் பகிரங்க குற்றச்சாட்டு. 8 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்த பிராமணர்களா இருக்காங்க. அது என்ன நியாயம் கேட்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் விட 2014 அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட். 2014 முன்னாடி 2 பேர்ல 3 பேர் இருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடியின, சிறுபான்மையின மற்றும் பெண்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் புகார். இருக்க மாட்டாங்க அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இருக்க மாட்டாங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்வி நிதி என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாணவர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் யுஜிசி புதிய வரைவு அறிக்கையை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம். சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்றவர்களை தரவென இழுத்துச் சென்று கைது செய்த போலீசார். விகடன் இணையதளத்தை முடக்கி ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை மத்திய அரசு நசுக்குவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் உரிமை குரல் எழுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குண்டுக்கட்டாக கைது. குறிப்பிட்ட ஒரு கடையில் மட்டுமே பூஜை பொருட்கள் வாங்கும்படி பக்தர்களிடம் குருக்கள் கூறுவதாக குற்றச்சாட்டு. சிறுவாபுரி முருகன் கோவில் வளாக வணிகர்கள் எம்எல்ஏவிடம் முறையீடு. ஜோலார்பேட்டை அருகே சொத்து பிரச்சினை காரணமாக மாமனை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த மைத்துனன். 38 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்த நிலத்தை அக்காவின் கணவர் சொந்தமாக்கிக் கொண்டதால் வெறிச்செயல். இலங்கை கடற்படையால் சுட்டு பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 3 பேரை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தல். காரைக்கால் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் தலையை வைத்து மீனவர்களும் உறவினர்களும் மறியல் போராட்டம்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பீதி. நாயை கவ்விச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் வனத்துறையினர் கண்காணிப்பு. மும்மொழி திணிப்பு, திராவிட தமிழ் வெறுப்பு, நிதி மறுப்பு என தமிழ்நாட்டை மத்திய மோடி அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னையில் நாளை மாலை திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நெருக்கடிகள் தொடர்ந்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எச்சரிக்கை. தமிழர்களின் போர்க்குணம் இன்னமும் குறைந்துவிடவில்லை எனவும் பேச்சு. ஒன்றிய அரசாங்கம் கோஆபரேட்டே பண்ணாமல் அப்புறம் ஃபெடரலிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய போர்க்குணம் எந்த அளவுக்கும் குறைந்து விடவில்லை. தொடர்ந்து இந்த நிர்பந்தங்களை, இந்த திணிப்புகளை நம் மீது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.0 பதிவான நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டிடங்கள். டெல்லியை தொடர்ந்து வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் நில அதிர்வு. வீடுகள் குலுங்கியதால் அச்சத்தில் உறைந்த மக்கள். மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் கல்வி நிதி தரமாட்டோம் என மத்திய கல்வி அமைச்சர் கூறியது ஆணவத்தின் உச்சம் என ப. சிதம்பரம் கண்டனம். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது என்பது அவருக்கு தெரியுமா எனவும் கேள்வி. தந்தை பெரியார் குறித்து அவதூறு பேச்சுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் மீதான விசாரணைக்கு சீமான் ஆஜராகவில்லை. சம்மன் அனுப்பிய ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் மட்டும் ஆஜராக உள்ளதாக தகவல். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு வந்த ஈரோடு கருங்கல் பாளையம் போலீசார் இடைத்தேர்தல் பரப்புரையின் போது பெரியார் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் நேரில் சம்மன் அளித்தனர். தன்னால் திமுக அரசுக்கு நெருக்கடி என்பதால்தான் சம்மன் மேல் சம்மன் அனுப்புவதாக சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் அலைய வைக்கும் முயற்சிக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல என்றும் பேச்சு. யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க. எனக்கு இது ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இது பண்ணிட முடியும்? ரெண்டாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைக்கிறது தான் சிரிப்பாக இருக்குது. எதாக இருந்தாலும் எதிர்கொள்வேன். நான் இதுக்கெல்லாம் பயப்படுறா இல்லை. நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் வாங்கினால் உடனடியாக பணி நீக்கும். விவசாயிகளின் தொடர் புகாரை அடுத்து தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவு. இந்த வாரத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் 17 வயது சிறுமிக்கு கட்டாயப்படுத்தி வீட்டிலேயே திருமணம். தாய் தந்தை இல்லாத சிறுமியின் தாத்தா பாட்டி, கட்டாய தாலி கட்டியவர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக குடியேறி நாடு கடத்தப்படும் சீக்கிய இந்தியர்களுக்கு டர்பன் அணிய அனுமதி மறுப்பு.
பாரம்பரிய உரிமையை மறுப்பது ஏற்க முடியாது என அமெரிக்காவுக்கு சீக்கிய அமைப்புகள் கண்டனம். தந்தையின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். மிகவும் அரிதாக தனது தந்தையின் நினைவிடத்துக்கு சென்ற அதிபருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை. ஜனநாயகன் படத்தை முடித்துவிட்டு தனுஷை இயக்க வினோத் திட்டம். அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் படப்பிடிப்பை தொடங்க வாய்ப்பு. ஏஞ்சல் பட ஷூட்டிங்கை முடித்து கொடுக்கவில்லை என கூறி 25 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாயக்கர்பட்டி சித்தி விநாயகர் கோவில் குடமுழுக்கு. சுற்றுப்புற மக்கள் ஏராளமானோர் திரண்டு கோபுர தரிசனம். அதனை தொடர்ந்து ஹோமகுண்டத்திற்கு கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக இருந்தால் கட்சியில் இணைப்பது குறித்து இபிஎஸ்ஸிடம் பேசுவதாக ராஜன் செல்லப்பா கூறியதற்கு ஓபிஎஸ் பதில். தன்னை சிபாரிசு செய்யுமாறு யாரிடமும் கூறவில்லை எனவும் யாரும் தனக்காக பரிந்து பேச வேண்டாம் எனவும் ஓபிஎஸ் காட்டம். யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. தன்னை பற்றி பேசுவதை ஆர்பி உதயகுமார் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஜெயலலிதா தனக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருப்பதாகவும் ஓபிஎஸ் பேட்டி. உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.